ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன். இன்றைக்கி நம்ம டே 7ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ் பார்க்க போகிறோம். தென் டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸோட ஃபில்லிங் தான் பார்க்க போகிறோம். ஒரு 3 லீவ்ஸ் மட்டும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில எலமெண்ட்டை மட்டும் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதில் மிஸ்டேக் பண்ணுறீங்க. எப்படி போடுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கிறீங்க. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு லீஃப் வந்து எப்படி போடுறது, எப்படி போடக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் எப்படி லீஃப் போடுறேன் அப்படின்னு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு, தென் இந்த சைடு வரும்போதும் இப்படி வளைவாக கொண்டு வந்து தான் நம்ம ஜாயின் பண்ணணும். யூ ஷேப்பில் இருக்கணும். ஒரு லீஃப் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி லீஃப் தான் போடணும். சரிங்களா? இல்லை எனக்கு சின்ன லீஃபாக வேணும் அப்படின்னா இப்போ நான் போடுற சைஸை நீங்கள் போடணும். இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா, இந்த சைஸ் போட்டு கீழே வந்து ஒரு யூ ஷேப் வர மாதிரி கொண்டு வரணும். நிறைய என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒல்லியாக போட்டுறீங்க. சின்ன லீஃபாக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒல்லியாக போட்டுட்டு கீழே பாருங்கள் என்ன மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு. அந்த பெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. லீஃப் அப்படின்னா பெண்ட் பண்ணணும். இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா மேங்கோ ஷேப் ஆகிடும். இப்போ ஒரு மெத்தட் பாருங்கள். மேலே வந்து காம்பாட்ட வளைச்சி விட்டுறீங்க. இந்த மாதிரி போட்டாலுமே மேங்கோ ஷேப் ஆகிடும். ஓகேங்களா? லீஃபில் வந்து இந்த மாதிரி வளைச்சி விட்டு போடக்கூடாது. கீழே வந்து பெண்ட் இருக்கணும். கீழே வந்து வி ஷேப் மாதிரி போடுறது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இப்படி இருந்தால் அரபிக் டிசைனில் உள்ள மேங்கோ ஷேப் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன் இல்லைங்களா, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லீஃப் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு 3 லீஃப் ஜாயிண்டாக இருக்க மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட் லீஃப் என்ன பார்த்தோம், ஒரு சிங்கிள் லீஃப் பார்த்தோம். செகண்ட் என்ன லீஃப் அப்படின்னா, ஒரு 3 லீஃப் ஜாயிண்டாக இருக்க மாதிரி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் 3 லீஃப் போடுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் லீஃப் இப்படி இருக்கணும். செகண்ட் லீஃப் வந்து இந்த சைடாக இருக்கிற லீஃப் தான் போடணும். 2 பக்கமும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி போட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் தேர்ட் லீஃப் தான் சென்டரில் இருக்கணும். சரிங்களா? இப்படி தான் போடணும். இப்போ ஒரு 3 லீஃப் வேணும் அப்படின்னா, இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணினீங்கன்னா தான் உங்களுக்கு நீட்டாக வரும். இந்த மாதிரி 3மே ஜாயிண்ட் ஆகிருக்கும். சரிங்களா? இப்போ இதே மாதிரி இன்னொன்று போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து சின்ன லீஃபு. சின்னதாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். அந்த கீழே இருக்கிற அந்த யூ ஷேப்பை மட்டும் மறந்துடாமல் வளைச்சி விட்டு போட்டுருங்க. இப்போ எப்படி போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் லீஃப் வந்து இப்படி போட்டுட்டு, சென்டர் லீஃபை வந்து செகண்டாக போட்டுட்டு, தேர்டு லீஃபு செகண்டாக போடுற லீஃபு தேர்டாக போடும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கரெக்டான ஷேப் வந்து லீஃபில் கிடைக்காது. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி அந்த லீஃபை வந்து வளைச்சும் போடக்கூடாது. நான் ஃபஸ்ட்டு என்ன மெத்தட் சொன்னனோ அதே தான். இப்போ இந்த 3 லீஃப்க்கும் நான் சொல்ல போகிறேன். அரபிக் டிசைன் மாதிரி ஆகிடும் நீங்கள் வளைச்சி விட்டு போட்டிங்கன்னா. இப்போ தேர்டு லீஃப் பார்க்கலாம். தேர்ட் லீஃப் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீஃப் வந்து கட்டாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி லீஃபு இப்படி வளைச்சி தான் போடணும். உள்ளார வந்து நல்லா கர்வ் மாதிரி வளைச்சி இப்படி போடணும். பொறுமையாக தான் போடுறேன் பாருங்கள். இப்படி உள்ளடங்க வளைச்சி போட்டால் தான் உங்களுக்கு அந்த லீஃப் வந்து அழகாக கிடைக்கும். இப்போ இந்த சைட் போட்டாச்சுங்களா, இப்போ இந்த சைட் போடணும். இந்த சைடும் உள்ளார பார்த்த மாதிரி தான். அந்த ஷார்ப் வந்து உள்ளார இருக்க மாதிரி தான் போடணும். இப்படி போட்டால் தான் ஒரு நீட்டான லீஃப் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி போடணும். இதே வந்து எப்படி போடக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். வெளியில் வந்து பெட்டல் மாதிரி போடக்கூடாது. ஒரு தாமரை இதழ் மாதிரி போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி போட்டிங்கன்னா இது லீஃப் மாதிரியே கிடைக்காது. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தட் நீங்கள் போட்டிங்கன்னா தான் ஒரு பர்ஃபெக்டான லீஃப் கிடைக்கும். இப்போ இதேவே வந்து சின்ன லீஃபாக போடணும் அப்படின்னா, அந்த ஸ்டெம்மை மட்டும் உள்ளார இருக்குது இல்லைங்களா, அதை வந்து சின்னது பண்ணிவிட்டு, இப்போ இந்த பக்கமும் உங்களுக்கு அளவு தெரியல அப்படின்னா, இந்த பக்கம் ஒரு லீஃப் சைஸு, இந்த பக்கம் ஒரு லீஃப் சைஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி போடக்கூடாது. இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி போடும்போது உங்களுக்கு ஒரு லீஃப் வந்து நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ லீஃப் வந்து பார்த்தாச்சு. 3 டைப்ஸ் ஆஃப் லீஃப் பார்த்தாச்சு. இப்போ ஃபில்லிங் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபில்லிங்கில் நிறைய மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஃபில்லிங் எப்படி போடுறது அப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன லீஃப் போட்டோமோ அதே லீஃபை வந்து நம்ம கரெக்டான ஷேப்புக்கு வந்து போட்டுடுறோம். போட்டுட்டு லீஃபில் ஃபில்லிங் எப்படி பண்ணணும், சென்டரில் பிரிச்சுக்கணும். சென்டரில் பிரித்து அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து நல்லா ஃபில் பண்ணிவிட்டு அடுத்த பார்ட்டை ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ எப்படி போடக்கூடாது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அந்த மாதிரி கண்டிப்பாக போடாதீங்க. இப்போ செகண்ட் லீஃப் பாருங்கள். 3 லீஃப் வந்து ஜாயிண்டாக இருக்க மாதிரி போட்டோம் இல்லைங்களா, அந்த லீஃப் தான் இப்போ நான் போட போகிறேன். இந்த லீஃப்லேயுமே வந்து ஆஃபாக டிவைட் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். ஃபில்லிங்கோட ஃபினிஷிங்கை எல்லாத்துலேயுமே வந்து ஆஃபாக டிவைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஃபில் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஒரு நீட்டான லீஃப் வந்து கிடைக்கும்.
நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். காலும் பண்ணுங்கள். கால் பண்ணி அப்படி அட்டன் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் உடனே வந்து ரிப்ளை பண்ணுவேன். இப்போ ஃபில்லிங் எப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு லீஃப் போட்டுட்டு இதை இந்த மாதிரி பண்ணாதீங்க. அப்படியே எடுத்ததும் உள்ளார வந்து ஒரு ஸ்பைரல் மாதிரிலாம் போடாதீங்க, சரிங்களா? இப்போ ஒரு லீஃப் போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி போட்டுட்டு அப்படியே நீங்கள் பாருங்கள் எப்படி சுழிச்சு சுழிச்சு விடுறேன்னா அந்த மாதிரி போடுறீங்க. அப்படி இல்லையா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து ஷேட் பண்ணுறோம் ஃபில் பண்ணுறோம் அப்படின்ட்டு நீளமாக போட்டுட்டு அது கரெக்டாக ஃபில்லே ஆக மாட்டேங்குது. அப்படி இல்லைன்னா நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணுறேன் அப்படின்ட்டு இந்த மாதிரி போட்டுட்டு சென்டரில் அங்கங்கே வந்து கேப் தெரியுது. உள்ளார கை வந்து அப்படியே தெரியுது. அது வந்து இப்போ வந்து நம்மளுக்கு போடும்போது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்ததுக்கப்புறம் ஒன்று வந்து நல்லாயிருக்கும், ஒன்று நல்லா இல்லாத மாரி இருக்கும். ஒன்று வெள்ளையா இருக்கும், ஒன்று ஸ்ட்ரெயின் ஆயிருக்கும். அந்த மாரிலாம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் லீஃப் பாருங்கள். ஒரு ஸ்டெம் மாரி போட்டிருக்கேன். ஸ்டெம் மாரி போட்டுட்டு அதில் வந்து நான் இப்போ லீஃப் போடுறேன். இந்த ஸ்டெம்மை வந்து எப்படி நான் வந்து ஃபில் பண்ணுறது அப்படின்னு தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நார்மலா நம்ம லீஃப் போடுற மாரி ஒரு 3 பெட்டல் வந்து போட்டுக்கிட்டேன் நானு. ஒரே ஸ்டெம்மில் 3 லீஃப் இருக்க மாரி நான் போட்டுட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இந்த ஸ்டெம் இருக்கு இல்லைங்களா, இந்த தண்டு, அது வந்து ரொம்ப சின்னது. அதை வந்து நம்ம பாதியாக டிவைட் பண்ண முடியாது. அதனால் அந்த லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுலேருந்தே நம்ம பக்கத்திலே ஒரு நல்லா மொத்தமான லைன் போட்டு அதை அப்படியே வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அதை வந்து பாதியாக பிரிக்க முடியாதனால உள்ளார வந்து போல்டாக நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து திக்காக கிடச்சிரும். இப்போ நம்ம லீஃப் ஃபில் பண்ணுறதுக்கு சைடில் ஃபஸ்ட்டு போல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அத வந்து ஹாஃபாக டிவைட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இல்ல நான் அதிலேருந்தே வந்து பண்ணுறேன் அப்படின்னாலும் சைடில் நல்லா போல்டு பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா? அதில வந்து நல்லா டார்க்காக வந்து போல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் கொடுத்துருங்க. உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோட மெஹந்தி ஒர்க், நம்ம ஸ்டூடெண்ட் ஒர்க் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன். அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஸ்டூடெண்ட் ஒர்க், நம்மளோட அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களால் உடனே உடனே பார்க்க முடியும். இப்போ இந்த மாதிரி வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் தாராளமாக கேளுங்க. நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணுனா தான் நான் சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் டவுட் கேட்டால் நான் கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்பேன். இப்போ சின்ன லீஃப் போடுறீங்க அப்படின்னா ஒரு டியர் ட்ராப்ஸ் மாதிரி அந்த லீஃபில் வந்து இழுத்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு குட்டி லீஃப் வந்து அழகாக கிடச்சிரும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம 3 லீஃபாக ஒன்று போட்டோம் இல்லைங்களா, அந்த லீஃபை நான் இப்போ போட்டு வச்சுட்டேன். அதுக்கு வந்து இப்போ நம்ம எப்படி ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா, நான் லைட்டாக தான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் மேலே வந்து நல்லா வந்து போல்டு பண்ணிட்டேன். போல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் ஆஃபாக டிவைட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம இப்போ பாதி 1 பார்ட் வந்து ஃபில் பண்ண போகிறோம். அந்த நடுவில் லைன் போட்டிருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து ஒரு பார்ட்டை மட்டும் நான் ஃபில் பண்ண போகிறேன். எப்படி ஃபில் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். இப்போ அந்த வி ஷேப்பில் இருக்குது இல்லைங்களா, அதுக்குமே வந்து நம்ம பொறுமையாக தான் ஷேட் பண்ணணும். நம்ம வேக வேகமாக பண்ணணும் அப்படின்னா அந்த பக்கத்தில் இருக்க வி ஷேப்பாக இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே மெர்ஜ் ஆகிடும். அது வந்து நல்லா இருக்காது. ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னாலே என்கிட்ட கேளுங்க. கமெண்ட் கூட பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். நீங்கள் நம்ம மெஹந்தி கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், நம்ம ஃபஸ்ட்டே போல்டு பண்ணியிருக்கோம். இப்போ மறுபடியும் போல்டு பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் ஆமாம், கண்டிப்பாக போல்டு பண்ணணும். ஏன் போல்டு பண்ணணும் அப்படின்னா அந்த ஷார்ப்னஸ்லாம் தெரியணும். அந்த ஷார்ப்னஸ் தெரியல அப்படின்னா நம்மளுக்கு அந்த லீஃப் மாதிரியே தெரியாது இல்லைங்களா? போட்டதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ நான் வந்து ஷார்ப் பண்ணுறேன். போல்டு பண்ணி ஷார்ப் பண்ணும்போது அந்த லீஃப் வந்து எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ அந்த லீஃபில் உள்ள அந்த காம்பும் கீழே இருக்கிற காம்பும் நம்ம போட்டு அதை ஃபில் பண்ணிடலாம். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.